தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. திருப்பார்கடலில் பகவான் நாராயணன் சயனித்திருக்கிறார். அப்பொழுது அவர் அருகிலிருந்த ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி ஆகிய மூவரிடையே தங்களுள் யார் சிறந்தவர் என்ற போட்டி ஏற்பட்டுவிட்டது. மூவரின் தோழிகளுக்கு இடையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டது. ஒவ்வொருவரும் தங்களுடைய தேவிகளின் பெருமைகளை சொல்லி இவரே சிறந்தவர் என்று வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள். விவாதம் முடியாமல் நீண்டு கொண்டே செல்கிறது. இந்த சூழலில் தானே சிறந்தவள் என்பதை நிரூபிக்கும் பொருட்டு ஸ்ரீதேவி தங்காமலை வந்து சேர்கிறார். அங்கு செங்கமல நாச்சியார் என்ற பெயரில் இறைவனை நோக்கி கடும் தவம் புரிகிறார். அவருடைய தவத்தை மெச்சி அவர் முன்பு தோன்றிய பெருமாள் நீயே சிறந்தவள் என்று கூறி ஸ்ரீதேவியை ஏற்றுக்கொள்கிறார். அந்த தலத்தில் திருமகள் தங்கியதால் அந்த தலத்திற்கு திருத்தங்கல் என்ற திருநாமம் ஏற்பட்டது. அவ்வாறு ஸ்ரீதேவி தங்கியிருக்கும் திருத்தலமாகிய விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் நின்ற நாராயண பெருமாள் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். திருமாலின் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களுள் திருத்தங்கல் 91வது திவ்ய தேசமாகும். பழம்பெருமை மிக்க பாரம்பரிய வரலாறு இந்த தலத்திற்கு உண்டு. இந்த கோவில் திருமலை நாயக்க மன்னரால் கட்டப்பட்டது. இங்கு மூலவர் நின்ற நாராயண பெருமாள் மேல் நிலையில் நிற்கும் திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். இவருடன் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி ஆகிய மூவரும் உடன் இருக்கிறார்கள். அன்னை செங்கமலத்தாயார் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். மூலவர் நின்ற நாராயண பெருமாள் என்னும் பெயரிலும் உற்சவர் திருத்தங்கலாப்பன் என்ற திருப்பெயரிலும் வழிபடப்படுகிறார். இந்த திருக்கோவிலின் பிரதான வாயில் தெற்கு பக்கமாகவும் மற்றொரு வாயில் கிழக்கு பக்கமாகவும் அமைந்திருக்கிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக நுழைவு வாயில் புழக்கத்தில் கிடையாது. தெற்கு வாயில் அமைந்திருக்கும் 18 படிகள் வழியாக ஏறித்தான் செல்ல வேண்டும் பக்தர்கள். முதலில் சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய கருங்கல் மண்டபம் மேற்கூரையுடன் நம்மை வரவேற்கிறது. மேற்கே சற்று தாழ்வான பகுதிக்கு சென்றால் பாபநாச புஷ்கரணி என்னும் அழகான திருக்குளத்தை கண்டு தரிசிக்கலாம். இந்த திருக்குளம் ஒரு காலத்தில் பராமரிப்பின்றி இருந்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது குளத்தில் தூர்வாரி சிறப்பாக பராமரித்து வருகிறார்கள். குளத்தை பாதுகாக்கும் பொருட்டு பாதுகாப்பு வேலியும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குளத்தில் கங்கை, யமுனை போன்ற புண்ணிய நதிகளின் சேர்க்கை இருப்பதால் இரவு நேரங்களில் தேவர்கள் இங்கு வந்து குளிப்பதற்காக இங்கு வருகிறார்கள் என்ற நம்பிக்கையும் நிலவுகிறது. அதனால் பக்தர்கள் இங்கு குளிப்பதற்கு மட்டும் அனுமதி கிடையாது. இங்குள்ள குடைவரை கோவில் காண்போரை பரவசத்தில் ஆழ்த்திவிடும். இங்குள்ள தாயாருக்கு தினமும் திருமஞ்சனமும் பெருமாளுக்கு தைல காப்பும் சாத்தப்படுகிறது. நீண்ட நாட்களாக திருமணமாகாதவர்கள் இங்கு வந்து பெருமாளை வணங்கினால் திருமணத் தடை நீங்கி கூடிய விரைவிலேயே திருமணம் நடைபெறுகிறது என்றும், செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு பட்டு சாத்தி வழிபட்டால் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வருகிறது என்றும் சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள். இந்த கோவில் வைகானச ஆகமப்படி பூஜைகள் நடைபெறுகிறது. இங்கு வைகுண்ட ஏகாதசி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மார்கழி மாதம் முழுவதும் பெண்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்கிறார்கள். சொர்க்கவாசல் திறப்புக்கு இரவிலிருந்தே பக்தர்கள் இங்கு காத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பொழுது விடிந்ததும் சொர்க்கவாசல் திறந்த பிறகு பக்தர்கள் அனைவரும் பெருமானை தரிசித்துவிட்டு இங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார்கள். வெளியூர்களில் மட்டும் இருந்தில்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள். அதே போல ஆனி மாத பிரம்மோற்சவமும் வெகு விமர்சையாக இங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. 9வது நாள் தேரோட்டத்தின் பொழுது அனைத்து மக்களும் சமமாக தேரை இழுத்து செல்கிறார்கள். மேலும் 5ஆம் நாள் மங்களாசாசனம், கருட சேவையும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. உற்சவர் திருத்தங்கலாப்பன் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு சென்று திருமாலையை பெற்றுக்கொள்கிறார். இந்த திருக்கோவிலில் அனைத்து திவ்ய தேசங்களின் திருமால் ஓவியங்களும் வரையப்பட்டிருக்கிறது. மூலவரின் பிரகாரத்தை சுற்றி அற்புதமான கல்வெட்டுக்களும் பொறிக்கப்பட்டிருக்கிறது.
இங்கு ரங்கநாதர், செங்கமலத்தாயார், கருடாழ்வார், ஆஞ்சநேயர், ராமானுஜர், சக்கரத்தாழ்வார், ஸ்ரீ ஆண்டாள், நாகமுனிவர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகளும் அமைந்திருக்கிறது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில் இருக்கும் விமானம் ஸ்ரீரங்கம் மற்றும் அழகர் கோவிலில் இருப்பதைப் போலவே சோமசந்திர விமானம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்திற்கு மற்றும் ஒரு ரசமான வரலாறு உள்ளது. மகாபலி சக்கரவர்த்தியின் மகன் வானாசுரன், அவனுக்கு உஷை என்ற மகள் ஒருவள் இருந்தாள். ஒரு சமயம் கனவில் தோன்றிய ராஜகுமாரன் குறித்து தன்னுடைய தோழி சித்திரலேகையிடம் கூறி அவனுடைய உருவத்தை சித்திரமாக வரைந்து கொடுக்கும்படி கேட்கிறாள் அந்த உஷை. பிறகு அந்த கனவில் தோன்றிய ராஜகுமாரன் கிருஷ்ண பரமாத்மாவின் பேரன் அனிருத்தன் என்பது அந்த ஓவியத்தை வரைந்த பிறகே அனைவருக்கும் தெரிய வருகிறது. அவனையே திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினாள் உஷை. சித்திரலேகை தோழிக்காக துவாரகாபுரி சென்று அங்கு உறங்கிக் கொண்டிருந்த அனிருத்தனை தூக்கி கொண்டு வானாசுரன் மாளிகைக்கு வந்து சேர்கிறாள். கண்விழித்து பார்த்த அனிருத்தனுக்கு ஏதும் புரியவில்லை. நடந்தவற்றை அறிந்து உஷையை காந்தர்வ மனம் புரிந்து கொள்கிறான். இதை அறிந்த வானாசுரன் மனம் புரிந்து கொண்டவர்களை கொல்ல முயல்கிறான். அப்பொழுது அவர்களை கொன்றால் பானாசுரனும் அழிந்து போவான் என்று அசிரீரி ஒலிக்கிறது. இதனால் அனிருத்தனை கொல்லாமல் சிறை வைத்து விடுகிறான் பானாசுரன். தகவல் அறிந்த கிருஷ்ண பரமாத்மா அங்கு நேரில் வருகிறார். வானாசுரனுடன் போரிட்டு வெற்றி பெற்று அனிருத்தனை விடுதலை செய்கிறார். துவாரகையில் திருமணம் நடத்த முடிவு செய்த கிருஷ்ணர் புரூர சக்கரவர்த்தியின் விருப்பத்திற்காக இருவருக்கும் இந்த திருத்தங்களிலேயே திருமணம் செய்து வைத்து நின்ற நாராயண பெருமாளாக இன்று வரை அருள்பாலித்து வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஆலமரத்திற்கும் ஆதிசேஷனுக்கும் ஒரு சமயம் தங்களுள் யார் பெரியவர் என்ற விவாதம் ஏற்பட்டது. இது தொடர்பாக அவர்கள் இருவரும் பிரம்மதேவரிடம் முறையிட்டனர். பிரம்மதேவர் எப்பொழுதும் ஆதிசேஷன் மீதுதான் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார், உலகம் அழியும் காலத்தில் மட்டுமே ஆளிலை மீது பள்ளி கொள்கிறார் என்று கூறுகிறார். இதை கேட்டு வருத்தமடைந்த ஆலமரம் திருமாலை நோக்கி தவமிருந்து திருமால் காட்சி கொடுத்து யாது வரம் வேண்டும் என்று கேட்க, ஆலமரமும் தாங்கள் எப்பொழுதும் நான் உதிர்க்கும் இலை மீது பள்ளி கொண்டு அருள வேண்டும் என்று தனது விருப்பத்தை தெரிவிக்கிறது. அதற்கு பெருமாள், திருமகள் தவம் செய்யும் திருத்தங்களுக்கு நீ சென்று அங்கு மலையாக உருவம் எடுத்து வர வேண்டும். நான் திருமகளை திருமணம் செய்ய அங்கு வரும் காலத்தில் உன் மீது நின்றும் பள்ளி கொண்டும் அருள்பாலிக்கிறேன் என்று வாக்களிக்கிறார். மலை வடிவில் தங்கிய ஆலமரம் தங்கும் ஆலமலை என்ற திருநாமத்தை பெற்றுக்கொள்கிறது. காலப்போக்கில் அந்த பெயர் மருவிதான் தங்கால மலை என்று அழைக்கப்படுகிறது. சூரிய பகவானுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிய இந்த திருத்தலத்தில் கருடாழ்வார் 4 திருக்கரங்களுடன் வீற்றிருக்கிறார். முன்னிரு கரங்கள் வணங்கிய நிலையில் இருக்க, பின்னிரு கரங்கள் அமிர்த கலசம் வாசுகி நாகத்துடன் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார். தன் எதிரியான பாம்பை நண்பனாக ஏற்று தன் கையில் கருடாழ்வார் ஏந்தி இருப்பது இந்த ஒரே தலத்தில்தான் என்று உறுதியாக சொல்ல முடியும். இதன் காரணமாகத்தான் இந்த திருத்தங்கள் வந்து இறைவனை வணங்கினால் நம்முடைய எதிரிகள் கூட நமக்கு நண்பர்களாக மாறிவிடுவார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆலயம் தினசரி காலை 6 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 5 கால பூஜைகள் நடைபெறுகிறது. தொடர்ச்சியாக இரவு 9 மணிக்கு தான் நடை மூடப்படுகிறது. இந்த திருத்தலம் கல்லிநாத சுவாமி என்னும் சிவன் கோவிலுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.